நமச்சிவாய வாழ்க ஐயா. அம்மா நமச்சிவாய வாழ்க அம்மா. நமச்சிவாய வாழ்க. வாழ்கம்மா. செல்வி நேற்று ரெக்கார்ட் பண்ணீங்களா? பண்ணிங்கிறேம்மா. அது கைலாஷ் ஐயா யூடியூப்ல போட்டுடுறாரு. நேற்றுக்கு போடல போல. ஆமாங்களா? நேத்து நான் உடனே அனுப்பிச்சிட்டேன். சரிங்க. வரல போடல. நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. இன்னும் 2 நாள் மார்கழி. அதிலே இன்று எல்லோரும் ஆலயத்திற்கு சென்று நமச்சிவாய வாழ்கம்மா. நமச்சிவாய வாழ்கண்ணா. நமச்சிவாய வாழ்க கண்ணு. ஆலயத்துக்கு சென்றால் நாம் எதை கேட்க வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடிய பாடலாக இந்த 19வது பாடல் இருக்கிறது. கோயிலுக்கு போனா இறைவன்கிட்ட வேண்டுதல்ல 2 உண்டு. ஒன்று இடைக்களமாக நம்மை தருதல். அப்போதைக்கு சாமி கொஞ்ச நாளைக்கு என்ன கவனிச்சுக்க அப்படிங்கிறது இடைக்களம். நான் என்னைக்குமே உனக்கு தான் என்ன அப்படின்னு ஒப்படைக்கிறேன் அப்படிங்கிறது அடைக்கலம். நாவுக்கரசர்கள் பேசுவார், படைக்கலமாக உன் நாமத்தை எழுத்து அஞ்சும் என்னாவில் கொண்டேன். என் நாக்குல இந்த வாழ்வியல் பிரபஞ்ச போரிலே நான் போரிட என் நாவிலே ஒரு படைக்களமாக, ஒரு கத்தியாக அல்லது வேளாக ஏதோ ஒரு படைக்களமாக உன் நாமத்தை எழுத்து அஞ்சும் என்னாவில் கொண்டேன். இடைக்களம் அல்லேன். இப்ப கொடுத்து வாங்குற பொருள் கிடையாது. நானு இடைக்களம் அல்லேன். பிறப்பும் உனக்கு ஆட்செய்கின்றேன். துடைக்கினும் போகேன். தொழுது வணங்கி தூ நீர் அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய் அணிதில்லை சிற்றம்பலத்தர் என்பார். சாமி இங்க பாரு, நான் ஏதோ இப்போ கும்பிட்டு இதோட மறந்துட்டு போயிடுவேன்னு நினைச்சிடாதீங்க. இடைக்கலம் அல்லேன். என்னுடைய நாவிலே நமச்சிவாய என்றனுடைய பஞ்சாட்சரம் ஆயுதமாக இருக்கிறது. நமச்சிவாய வாழ்க என்றனுடைய வாழ்த்து என் நாவில் இருக்கிறது. நான் இதை சொல்வதால் ஏதோ இப்போதைய காரியம் சாதித்துக் கொள்வதாக சொல்வதாக எண்ணிவிடாதீர்கள். அடைக்கலமாகவும் நாம எழுத்தஞ்சும் என்ன அவை கொண்டேன். இடைக்கலம் அல்லேன். எழுபிறப்பும் உனக்காட்செய்கின்றேன். இந்த பிறவில் மட்டுமல்ல இறைவா, பல்வேறு 7 பிறப்புகளிலும் நான் நல்லவனாக கெட்டவனாக எப்படியோ எப்படி இருந்தாலும் உனக்கு நான் அடிமை செய்து கொண்டிருக்கிறேன். எழுபிறப்பும் உனக்கு ஆட்செய்கின்றேன். துடைக்கினும் போகேன். என அப்படி தொடச்சி எரிஞ்சா கூட வெளியே போக மாட்டேன், உன் கால் தான் கிடப்பேன். துடைக்கினும் போகேன். நான் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கேன் பெருமானே? துடைக்கினும் போகேன். நீ என்னை துடைத்தால் கூட உன்னை தொழுது சிறமேல் கைகூப்பி தொழுது வணங்கி தொழுது வணங்கி தூ நீர் அணிந்து. இந்த திருநீர் வச்சதுன்னு ஒரே தொந்தரவுப்பா. அதுக்கு முன்ன இந்த பிரச்சனையே இல்லைங்கிற வார்த்தையெல்லாம் வராம தூணீர் அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய். நான் உன்னுடைய அடைக்கல பொருள். என்னை விற்றுக்கொள், ஒற்றிவை, என்னமோ பண்ணிக்க அப்படிம்பார் சுந்தரன். அதுபோல உன் அடைக்கலம் கண்டாய் இல்லை சிற்றம்பலத்தரணி என்று நாவுக்கரசர் பேசுவது போல இங்கே மணிவாசகர் என்ன சொல்கிறார்? இறைவா, உன் கையில் இருக்கிற பிள்ளை நான் உனக்கே அடைக்கலம். இதை பலம் நாவுக்கரசடிகள் போன்றே பலரும் கூறுகிறார்கள். இருந்தாலும் பெருமானே, நான் அடைக்கலமாக வந்தால் நீ ஏற்றுக்கொள்வாயா என்று ஒரு அச்சம் இருக்கிறது. அதனால் உன்னிடத்து ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அன்பு கூர்ந்து கேட்டுக்கொள். என் மனது உன்னுடைய அடியார்களை தவிர வேறு யாரையும் நாடக்கூடாது. என்னுடைய கைகள்
நான் செய்கின்ற சேவையெல்லாம் உனக்கானது என்று எண்ணி செய்யும்படி அருள வேண்டும். அது மட்டுமல்லாமல் இரவிலும் பகலிலும் என்னுடைய கண் நான் காணும் பொருள்கள் எல்லாம் உன்னையே காண வேண்டும். இந்த பரிசை எமக்கு நீங்கள் கொடுத்தால் சூரியன் எந்த திசையில் எழுந்தால் எனக்கு என்ன என்று பேசுவார். இதிலே இன்றைய காலகட்டத்திலே என் கொங்கை நின்னன்பர் அல்லாதோள் சேரற்க என்ற வார்த்தைக்கு இது பெண்கள் சிவனடியார்களை மட்டுமே திருமணம் செய்து வாழ வேண்டும் என்று ஒரு கருத்தை கூறி நிறைய பிழைகள் சமுதாயத்திலே நடந்து கொண்டிருக்கின்றன. இன்று கூட சில அன்பர்கள் என்னிடம் பேசிய பொழுது, ஐயா, எங்கள் பகுதிக்கு ஒரு சிறந்த சொற்பொழிவாளர் வந்தார், மிக சீரிய கருத்துக்களை கூறினார், ஆனால் அவர் வருவதை நிறுத்திவிட்டோம், அவரை நாங்கள் எல்லாம் ஓரம் கட்டிவிட்டோம், அவருடைய செயல்பாடு சரியில்லை, சுந்தரமூர்த்தி நாயனாரை போல பார்ப்பதையெல்லாம் ஆசைப்படுகிறார், கற்பகத்தின் பூங்கொம்பு என்று பேசுகிறார். அதனாலே அப்புறம் ஏங்க அவனை பிடிச்ச நாள் இளம்பள்ளியில இருந்து ஒரு அம்மா ராணின்ட்டு ஒரு அக்கா போன் பண்ணாங்க, ஐயா எங்க ஊர்ல இப்ப திருமந்திர வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது, கொள்ளினும் நல்ல குருவினை கொள்மின், உடல் பொருள் ஆவி அனைத்தும் ஈமின் அப்படின்னு ஐயா வகுப்பெடுத்தார். அந்த வகுப்பிலே அந்த பாடலுக்கு ஐயா பொருள் சொன்ன பொழுது, நீங்கள் ஒரு நல்ல குருவை குருவாக தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும், அவருக்கு உடைமை பொருள் மட்டுமல்ல உடலையும் கொடுத்தால் தவறில்லை என்பது போல பேசினார். கடும் கோபம் வந்தது. அவர் சொன்னது சரியா என்றார். இது சரியா தவறா என்பதை தீர்மானிக்க வேண்டியவர் சொன்னவரும் கேட்ட நீங்களும், நான் அல்ல. என்ன இங்க எல்லாமே இப்படி விளக்கங்கள் தவறாக கொடுக்கப்பட்டதனால் இங்கு செயல்கள் மாறி போயின. கொங்கை என்பது ஒரு தாய்மைக்குரிய குழந்தைகளுக்கு பாலூட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கருவி. அங்கே அன்பு கசிவதால் பால் சுரைக்கிறது. ஞானசம்பந்த பிள்ளை மதுரை வருகிறார். அங்கே அவரை பார்த்தவுடனே மங்கையர்க்கரசருடைய மார்பகத்திலே பால் சுரந்ததாம். என்ன அப்ப அங்கு அவர் வயிற்றில் பிறக்கவில்லை, இருந்தாலும் அந்த தாய்மையின் அடையாளமாக அமுதை தரக்கூடிய ஒன்று, நின் அன்பர் உன்னை போல அன்புடையவர்கள். அந்த இடத்துல நின் அன்பர்னா நின்னொத்த அன்பர்கள், சிறுமானை போல கருணை மிக்கவர்கள். எல்லாரும் அப்படித்தானே இருக்காங்க, எல்லாரும் கஷ்டப்பட்டு நம்ம குடும்பத்துக்காகத்தானே உழைக்கிறாங்க. ஆக நீ அன்பர் அல்ல, அது உன்னை போன்ற எல்லோரிடத்தும் அன்பு காட்டாதவர்களை தவிர வேறு யாரோடும் என் தோல் சேரக்கூடாதுங்கிறாங்க. என் கை உனக்கல்லாது எப்பணியும் சேர்க்க, நான் செய்கின்ற பணிகள் எல்லாம் இந்த பிரபஞ்சத்தை நீர் படைத்தீர், இந்த சூரியனுக்கும் மண்ணுக்கும் மின்னுக்கும் இடையில் உள்ள அனைத்தும் உன்னுடைய படைப்பு, எல்லாம் உன்னுடைய எங்கும் திருமேனி எங்கும் திருநட்டமிடம் உணர்ந்து நான் பணி செய்ய வேண்டும். இப்படி நீ எனக்கு அருளினால் இரவுபகல் எல்லா நேரங்களிலும் என் செயல்கள் என் கண்முன் தெரியும் அனைத்திலும் உன்னை காண முடியும். அப்படி காணும் பொழுது என்னுடைய பணியிலே தோய்வோ களைப்போ வராது. ஆகவே என்னுடைய மனது உன்னையே நினைத்து, உன்னை போல அன்பு காட்டும் மனிதர்களுக்கு நானும் அன்பு காட்டி, உன்னை போல நானும் ஒரு நெருநின்ற வாழ்க்கை வாழ்ந்து, நீ எவ்வாறு எங்களுக்கெல்லாம் பாகுபாடின்றி மழையையும் வெயிலையும் காற்றையும் அனைத்தையும் தந்து எங்களை மகிழ்விக்கிறாயோ, அதுபோல நாங்கள் எங்களுடைய 5 கடமைகளை ஒழுங்காக செய்து எங்களை சார்ந்தவர்களை மகிழ்வித்து, எங்களை சுற்றியுள்ள அனைவரும் உங்களுடைய சொரூபம் என தெளிவோடு நாங்கள் வாழ்ந்தால் எனக்கு என்ன குறை பெருமானே? இதைவிட பரிசு என்ன வேணும்? சூரியன் எந்த திசையில உதிச்சா எனக்கு என்ன? அப்படி மிக அருமையாக ஒரு பொருளை இங்கே தெளிவா சாமி பாடுறார். உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்க பழம் சொல் புதுக்கும் எம் அச்சத்தாக. எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம் கேள், என் கொங்கை நின்னன்பர் அல்லாதோள் சேரற்க,
என் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க, கங்குல் பகல் எங்கண் மற்றொன்றும் காணற்க, இங்கு இப்பரிசே எமக்கு எங்கோன் நல்குதியே, எங்களில் ஞாயிறு எமக்கேளோர் எம்பாவா என்று அற்புதமாக அந்த பாடல். திருவாசகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடலுக்கும் தெளிவான உயிர் இறை சார்ந்த விளக்கமே அந்த மெய்ப்பொருளாகவும், உடல் உயிர் சார்ந்த அனைத்தும் புறப்பொருளாகவும் காட்சி தருவது கற்பவரின் மனநிலைக்கேற்ப அமையும். ஆக இங்கே நமக்காக இந்த பிரபஞ்சத்தை கொடுத்த இறைவன் இருக்கின்றாரே, இவருடைய படைப்புள்ள அனைத்திலும் அவர் இருக்கிறார் என்பதை உணர்ந்து நாம் செய்கின்ற பணி, அது ஏன் பணினா பணிவோடு செய்ய வேண்டும். ஒரு கணவன் மனைவிக்கு அவர் கோபமூட்டும் வண்ணம் இல்லாமல் சற்று பணிவோடு சேவை செய்ய வேண்டும். மனைவி அவ்வாறே, குழந்தைகள் அவ்வாறு, எல்லோரும் பணிவுடன் இருந்தால் அந்த குடும்பம் அன்புமிக்க குடும்பமாக இருக்கும். ஆளாளுக்கு பணி இல்லாம கத்திக்கிட்டு இருந்தோமா அது குடும்பமாக இருக்காது. அது இல்லாத அறம் இல்லாத வீடாகட்டும். ஆக இங்கே பணிதல், நான் செய்கின்ற பணி பூராம் என் அப்பாவா அம்மாவா மாமனா மாமியா தலைவனா மக்களா என் சுற்றமாய் உறவுளாய் என்னை மகிழ்விக்கும் மரமாய் செடியாய் கொடியாய் அனைத்து உயிர்களாய் எல்லாவாகவும் இறைவன் எனக்காக வந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து பணி செய்து வாழ வேண்டும். அவ்வாறு வாழ்ந்தோம் என்றால் இங்கு நமக்கு இரவு பகல் எந்த நேரத்திலும் செய்யும் சேவையிலே மனச்சோர்வு வராது. அவ்வாறு நாம் செய்யும் தொழிலிலே பணியிலே தோய்வு ஏற்படாமல் பணி செய்யும் பொழுது, ஒரு விழாக்காலங்கள் நாம் கவனிச்சுப்போம். வீட்டுல கல்யாண காட்சின்னா இரவு பகல் தூங்காம அதுக்குள்ள விடிஞ்சிச்சா அதுக்குள்ள இருட்டிடுச்சாங்கிற கதையில ஓடும். அதுபோல எங்களில ஞாயிறு எமக்கேளோர் எம்பாவா என்று நம்முடைய மணிவாசகம் அற்புதமாக இறைவனும் நம்மை அடைக்கலம் தர வேண்டும். அடைக்கலமாக தந்த பிறகு இறைவனுடைய அடிமையாக நாம் அடைக்கல பொருளாக மாறிய பிறகு அவர் நம்மை முழுமையாக பராமரிப்பார். நாம் கேட்டதையெல்லாம் செய்வார். நாம் எல்லாம் சிவன் செயல் என்று ஏற்றுக்கொண்டு நாமும் பணி செய்வோம் என்பது இந்த பாடல் நமக்கு புகட்டும் அறிவுரை. ஆக இங்கு நாம் இறைவனிடம் ஒரு பாடல் மிக அற்புதமான பாடல். இங்க பாரியா வந்து காலையில வந்து கூப்பிட்டு அப்புறம் பூஜை பெட்டியை மூடி வச்சுட்டு நாம் போய் அப்படி இப்படிலாம் இருக்க மாட்டோம். அடைக்கல பொருள். சுந்தர் தான் சொல்லுவார், என்னை விற்றுக்கு ஓணங்காந்தன் தையிலேயே இங்கே பாடுவார். விற்றுக்கொள் ஒற்றிவை அப்படிம்பார். இன்னொருத்துல சொல்லுவார், என்ன ஊரோ ஒற்றியூர். அந்த அருமையான பாடல். சுந்தர் ரொம்ப நயமா இறைவனை பேசுவார். வாழ்வது ஆரூர். முன்ன போய் நான் கும்பிட்டேன் பாரு, வாழ்வது யார் ஊர்னே உனக்கு தெரியல, வாழ்வது ஆரூர், யாரூர்னு தெரியல, என்ன உறைவது ஒற்றியூர், அடமானம் வச்ச ஊர்ல வாழ்ற, என்ன உன்னுடைய அடியாளுக்கு என்னத்தையா நீ செய்ய போறேன் பாரு. ஐயோ, சுந்தர தேவாரத்துல அந்த ரொம்ப அற்புதமா திருமுறைகள்லாம் ஒரு பெரிய உரிமையை எடுத்துக்கொண்டு பாடக்கூடிய பாடல்கள். என்ன அந்த ரொம்ப அற்புதமான இந்த பாடல் என்னன்னா, ஒற்றியூரோ உம்மதன்று வாழ்வது ஆரூர். ரொம்ப அற்புதமான பாடல். ஒரு நிமிஷம். இறைவா சொக்கநாதா, மிக அற்புதமா நம்ம இறைவன்கிட்ட எப்படி அடைக்கலமா இருக்கணுங்கிறதுக்கு அந்த பாடல் மிக சிறப்பான ஒரு பாடலாக இருக்கும். அவ்வழியிலே நம் திருமுறை படிக்கும் பொழுது ஆழ்ந்து ஆழ்ந்து அது பொருள் உணர்ந்து அவங்க நிலையில இருந்து பாடும் பொழுது அதனுடைய சிறப்பே தனி. ஒரு நிமிஷம்.
வாரமாகி பணி செய் தொண்டர் பெறுவதென்னு அந்த பாடல் ஒரு அற்புதமான பாடல். அது வாரமாகி பணி செய் தொண்டர் பெறுவதென்னே ஊரும் காடு என்ன ஒரு அற்புதமான தேவாரம். அந்த வரி ஞாபகத்துக்கு வர மாட்டோம். வாரமாகி பணி செய் தொண்டர் பெறுவதென்னே ஊரும் காடு உறைவது ஆறும் ஒற்றியூரோ உம்மதன்று. அதாவது உனக்கு அடிமையாகி பணி செய்கிற தொண்டர்கள் உங்ககிட்ட என்னத்தையா பெற முடியும்? நீ உன்னுடைய ஊரோ வாரமா நாடு சுடுகாடு, ஊர் ஆரூர் ஒற்றியூரோ உம்மதன்று. ரொம்ப அற்புதமான சுந்தர தேவாரம். நாளைக்கு அதை திருவருளால் தேடி எப்படியாவது கொண்டு வந்து சொல்றேன். ஆக இங்கே இறைவனிடத்து நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்தவே இந்த திருவெம்பாவை. அவ்வழியிலே முதல் 4 பாடல்கள் நம்முள்ள இருக்கும் இறைக்கும், அடுத்து வந்த பாடல்கள் எல்லாம் உயிருக்கும், பிறகு எல்லாம் உயிர்த்திரளாக நாம் அழைத்து செல்லும் பொழுது எதை கேட்க வேண்டும் என்பதை கூறி, எதாவெல்லாம் இறைவன் இருக்கின்றான். ஆனாகி பெண்ணாகி ஆனாய் அழியாய் திறங்கொடி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனைக்கும் நடுவில் இருக்கின்றவராக சிவபெருமான் இருக்கின்றார். அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு இந்த விண் முதல் மண்வரை இருக்கின்ற அத்தனை உயிர்களுக்கும் நாம் செய்யக்கூடிய பணி சிவபெருமானுக்கு செய்வது என்பதை உணர்ந்து செய்து வாழ இந்த பாடல் நமக்கு உறுதுணையாக இருக்கும். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமுழங்கி தாரகைகள் தாம் அகல பெண்ணாகி ஆனாய் அழியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமாய் நின்றான் கடல்வாழி உங்கையீர் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்க பழம் சொல் புதுக்குமே மச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம் கேள். எங்கொங்கை நின்னன்பர் அல்லாதோள் சேரற்க எங்கை உனக்கல்லாத இப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் எங்கன் மற்றொன்றும் காணற்க எங்கு இப்பரிசே மக்கெங்கோன் நல்வதியேல் எங்களில் அஞ்ஞாயிரு எமக்கேளோர் என்பவர். கொடா சூரியன் எங்க உதித்தால் என்ன? எல்லாம் சிவன் செயல், எல்லாம் சிவனுக்காக செய்கிறோம். என்னுடைய சேவைகள் எல்லாம் சிவருமானுக்காக. இந்த பாடலை படிக்கும் பொழுது இப்பொழுது என் மனதில் ஒரு அற்புதமான ஒரு தெளிவை இறைவன் கொடுக்கிறார். நேற்று அந்த பேமெண்ட் ஏதோ ஒன்று நின்று போச்சு, 2 லட்சம் ரூபா மாட்டிக்கிச்சு அப்படின்னு புலம்புனதுக்கு எல்லாருக்கிட்டையும் பிரபஞ்சத்துக்கு சேவை செய்யறேன்னு பேசி போட்டு எவனோ ஒரு கம்ப்ளாஸ்காரனுக்கு 2 லட்சம் கொடுக்கலன்னா அது என்னுடைய குற்றம் என்பதை உணர இந்த பாடல் எனக்கு மிகப்பெரிய உதவியா இருந்தது. ஆக இங்கு எல்லாம் சிவன் செயல் என்றும் ஒரு மனப்பக்குவத்தை தருவதற்கே இந்த பாடலை அருளினார் போலும். எல்லோருக்கும் அந்நிலை கிடைத்து இன்புற்று வாழ எல்லாம் அல்ல என் தந்தை மேற்றும் மீனாய சொக்கநாத பெருமானின் திருவடியை சிந்தித்து நிறைவு செய்கிறோம். மீண்டும் திருவருளால் நாளை பாடல், இந்த ஒரு பாடல் போதும் பக்குவப்பட. அது ஒரே பாடலை திருப்பி பாடிக்கிட்டு இருந்தா எல்லாம் கிடைச்சோம், தெளிவாயிடும். ஆக இங்கு எல்லாம் சிவன் என்ன,
நின்றாய் போற்றி என்று படித்துவிட்டு எல்லாம் சிவன் செயல் என்றிய பின் இது பிறர் செயல் என்று நினைப்பது குற்றம் என்ற ஒரு பிழையை சுட்டி காட்டிய பாடலாக இன்றைய பாடல் அமைந்தது. ஏனெனில் தினமும் ஆன்மாத்த பூஜையில படைக்கலமாக உண்ணாம தெழுத்தஞ்சும் என்னாவில் கொண்டேன் இடைக்கலம் அல்லேன் எழுபிறப்பும் உனக்கு ஆட்செய்கின்றேன் துடைக்கினும் போகேன் தொழுது வணங்கி தூணிர் அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய் என்று பேசிட்டு எல்லாருக்கிட்டையும் சொக்கர் தான் எங்க கம்பெனி ஓனர்னு சொல்லிக்கிட்டேன். ஓனர் ஏதோ காரணத்துக்காக ஏதோ பேமெண்ட் பெண்டிங் போட்டா அது இந்த ஓனருடைய கம்பெனிக்கா இல்ல எதிராளிகள் சமுதாயத்திற்கு செய்யக்கூடிய துரோகம், அவங்க செய்யக்கூடிய அந்த ஏதோ அதுக்கு அவங்களுக்கு பரிசு கொடுக்க செய்யறாராங்கிறது அவருக்கு தானே தெரியும். இந்த தெளிவே இன்றைய பாடல் கொடுத்தது. எல்லாம் சிவன் செயல். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கைலாஷ் ஐயா வரலன்னு நினைக்கிறாயா? கைலாஷ் லைன்ல தான் இருக்காரு. வந்துட்டேங்கய்யா, நீங்க பேசிட்டு இருந்தீங்க, நான் ரூம்ல இருக்கேன், நீங்க பேசிட்டு இருந்தீங்கய்யா, நான் கேட்டுக்கிறேன். நமச்சிவாய வாழ்க. சிறப்பா இருந்ததுங்கய்யா. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்கங்கய்யா. நமச்சிவாய வாழ்க ஐயா. உடம்பு எப்படி இருக்குதுங்க ஐயா? உடம்பு கொஞ்சம் இந்த மாத்திரையெல்லாம் சாப்பிடவே மாட்டேன், கட்டாயப்படுத்தி சாப்பிட வச்சு கொஞ்சம் வயிறு வலியா இருக்கு. மற்றபடி ஒண்ணும் பரவாயில்ல. சரிங்க. சரியா மாத்திரை சாப்பிட்டா அதுக்கான உணவு எடுக்கணும். நமக்கு உணவுக்கெல்லாம் சாமி அப்பா அம்மா போட்டப்ப டொல்லு பண்ணி போட்டு சோர்த்திங்க தவிர உனக்கு வேற வேலை இல்லையா, இந்த வயசுல நான் சம்பாதிக்காத எப்ப சம்பாதிக்கிறது புறக்கணிச்சதுக்கு அன்னபூர்ணி கொஞ்சம் இப்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா. அவ கடந்துட்டு போறா, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தே இருக்குல்ல நம்ம எஸ்கேப் ஆவ சித்தர் பாடல்கள் மாங்காய் பாடல் மலை மீதில் இருப்போருக்கு தேங்காய் பால் எதுக்கடி குதம் வாங்கிட்டு பாடிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இந்த தேங்காய் பால்னாலதான் வந்த வேலை. ஆமா எங்க ஐயா சொன்னீங்களே. ஏண்டா குதவிச்சு தெரிந்த பாடலை பாடினார்னா எவனும் மறந்து கூட தேங்காய் பால் குடிக்காத, டே காலில இருந்து பட்டினி கிடக்குற, நீ பாட்டுக்க நினைச்சா சாப்பிட்ற, இல்லைன்னா ஜாலியா இருக்க, உனக்கு எதுக்குடா தேங்காய் பால் மேல ஆசை, குடி மாங்காய் பால் மலை வீதியில் இருப்போருக்கு தேங்காய் பால் எதுக்கடி குதம்பான்னு என்ன பார்த்து குதம்பி காரி துப்புன மாதிரி இப்பதான் உணர்றேன். தேங்காய் இனிமே மறந்து கூட தேங்காய் பாலுக்கு ஆசைப்பட மாட்டோம்ல. சிவ சிவா. எல்லாம் சாமியுடைய அனுகிரகம் தான். அதனால உடல்னா நோய் வரும் போகும். நமக்கு வர நோயெல்லாம் எப்படின்னா, அது வழக்கமா மார்கழி மாசம் ஒரு 20 நாள் கோயில் போயிட்டா ஒரு 5 நாளுக்கு இடையில கட்டாகும், இல்லைன்னா கடைசியில கட்டாகும். வந்து முடிஞ்சா வாடாம்பாரு, படுக்க வச்சுறாரு. இப்பதான் நடமாடாவது விட்டுருக்காருன்னு ஒரு சந்தோஷமா போயிட்டு இருக்க வேண்டியதான், அவ்வளவுதான். சரிங்க ஐயா. சாமி நல்லா வச்சிருக்காரு. அவருக்கு என்ன சொக்கர்களா என்னமா அவரு. அது கைலாஷ் எல்லார்ட்டையும் சொல்லுவேன், நான் சோறு சாப்பிட்டாதான்